சைவம்னா ஓர் அறிவு படைத்த தாவரங்கள், பழங்கள், விதைகள், இலைகள், கீரைகள், தானியங்களை சாப்பிடுறவங்களதான். சரி, இதுகளுக்கெல்லாம் உயிர் இல்லைங்களா? கிருபானந்த வாரியார்ட்ட இதே கேள்வி கேட்டாங்க. கிருபானந்த வாரியார் என்ன சொன்னார் தெரியுங்களா? தம்பி, முருங்கை மரம் தெரியுமா இல்லையா? உடைச்சு 4 இடத்துல வச்சுன்னா எத்தனை முருங்கை மரம் வரும்? முருங்கை மரத்தை முருங்கீரை ஒடிச்சுக்கிட்டே இருக்கிற மறுபடியும் முருங்கீரை வருமா வராதா? ஆட்டு காலை வெட்டி 4 இடத்துல வச்சா ஆடு வருமா? வராது. இலைகளை கிள்ளிக்கிட்டே இருங்க, இலைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆப்பிள் சாப்பிடணும், ஆப்பிள் பறிக்கிறீங்க, மரம் செத்து போகுதா? இந்த ஆப்பிளை நீங்க பறிக்கலனாலும் ஆப்பிள் என்ன ஆகும்? கீழே விழுந்துரும். வெண்டைக்காவை பறிச்சு சாப்பிடுறீங்க, வெண்டைக்காவை பறிச்ச சொல்லி செத்துருதா? நீங்க பறிக்கலனாலும் வெண்டைக்காய் முத்தி வெம்பி கீழே விழுந்துரும். நம்ம உடம்புல முடிய வெட்டுனா, நகத்தை வெட்டுனா எப்படி அவத்தை ஏற்படுவது இல்லையோ அதுபோல வித்து, காய், கனிகளை கொள்வதில் அவத்தை கிடையாது. ஆனால் இது மாமிசங்களுக்கு பொருந்தாது.